12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட வைணவ தலங்கள் 108. இவற்றை 108 வைணவ திருப்பதிகள் என்று பக்தர்கள் கூறுவார்கள். ஆனாலும் இந்த 108இல் பொதுவாக திருப்பதி என்று சொன்னால் அது திருவேங்கடம் என்னும் தலத்தையே குறிக்கும். திருவேங்கடம் என்னும் தலத்தின் பெருமையை பற்றி 10 ஆழ்வார்கள் பாடியுள்ளனர். ஆனால் குலசேகர ஆழ்வார் பாடல்களே இத்தலத்தில் பிறப்பதனால் உண்டாகும் பெருமையை விளக்கும் பாடல்கள். குலசேகர ஆழ்வார் மீண்டும் தமக்கு இனி ஒரு பிறவி வேண்டாம், அப்படி ஒருவேளை மறுபடியும் பிறப்புதான் விதி எனில் அது மனித பிறவியாக இல்லாவிடினும் திருமலையில் உள்ள கோனேரியில் வாழும் பறவையாகவோ, சுவாமி புஷ்கரிணி திருக்குளத்தில் மீனாகவோ, அதன் கரையில் மரமாகவோ பிறக்க வேண்டும் என வேண்டினார். அடுத்த பிறவியில் தான் எப்படி பிறக்க வேண்டும் என்ற ஆசை பற்றி பாசுரத்தில் கூறுகிறார். முதல் பாடலில் திருப்பதியில் உள்ள குளத்தில் நாரையாக பிறக்க வேண்டும் என பெருமாளிடம் வேண்டுகிறார். நாரை இறை தேடி திருப்பதியை விட்டு வேறு எங்காவது சென்று விடுமே என்பதால் அடுத்த பாடலில் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்றூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாகப் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்று பாடி, நான் தேவலோகத்திலே அரசனாக இந்திரனாக வாழ்ந்து அனுபவிக்கும் இந்திர போகத்தை விரும்பவில்லை, இவ்வுலகம் முழுவதையும் ஆண்டு இன்பமடையும் அரச போகத்தையும் விரும்பவில்லை, இத்தகைய இன்பங்கள் எல்லாவற்றையும் விட திருவேங்கட மலையில் உள்ள நீர் சுனையில் ஒரு மீனாக பிறந்து திருவேங்கட மலையை விட்டு பிரியாமல் வாழவே விரும்புகிறேன் என்று வேண்டுகிறார். ஏனென்றால் மீன் குளத்தை விட்டு வெளியே போகாது அல்லவா? ஆனால் அதுவும் மாறிவிடுகிறது. யாராவது மீனை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற யோசனை உண்டாகிறது. பின்னர் தன் மனம் போல ஒவ்வொரு பாடலிலும் ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஏழுமலையானுக்கு ஏவல் புரியும் பணியாளாகவும், மலை தோட்டத்தில் செண்பக மரமாகவும், மலையில் புதராகவும், மலை பாறையாகவும், காட்டாராக பாயவும், கோவிந்தா நாமம் பாடி அடியார்கள் ஏறிச் செல்லும் மலை பாதையாக இருக்கவும் விரும்புகிறார். எப்போதும் திருவேங்கடவன் கருவறை படியாக இருந்து தினமும் பெருமாளின் பவளவாய் அழகை தரிசிக்கும் பேறு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றும் வேண்டுகிறார். இன்றும் திருமலையின் வாயிற்படி இவர் பெயராலேயே குலசேகரப்படி என்று அழைக்கப்படுகிறது. பின் கடைசி பாடலில் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று பெருமாளின் மனசு போல மலையில் ஏதாவது ஒன்றாக பிறந்தால் போதும் என்று முடிக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்பதி திருமலையில் ராமானுஜரின் குருவான திருமலை நம்பி கோவிலில் திருப்பணி செய்து வந்தார். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் திருமாலின் தெற்கு திருவீடு என்று போற்றப்படும் திருவரங்க கோவிலில் ராமானுஜர் சேவை செய்து வந்தார். இந்நிலையில் ராமானுஜர் தம் சீடர்களுடன் தல யாத்திரை செய்யும் பொழுது திருவேங்கடத்திற்கு வந்தார். கீழ்த்திருப்பதியில் தங்கியிருந்தார். பல தலங்களுக்கு நடந்தே சென்று வந்திருந்ததால் அனைவருக்கும் கடுமையான பசி உண்டாயிற்று. ராமானுஜரின் சீடரும் திருமலையில் அவர் பெயரில் நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தவருமான அனந்தாழ்வார் அச்சமயம் 4 வைணவ அடியார்களுடன் ராமானுஜரிடம் வந்தார். தம் குருவான ராமானுஜரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். ராமானுஜரும் தன் சீடனை மார்புறத் தழுவிக்கொண்டார். பின்னர் அனைவருக்கும் அறுசுவை உணவளித்தார் அனந்தாழ்வார். அனைவரும் உண்டு மகிழ்ந்ததும் அனந்தாழ்வார் ராமானுஜரிடம், சுவாமி, தங்கள் வருகையை எதிர்பார்த்து திருமலை நம்பி சுவாமிகள் மலை மீது ஆவலுடன் காத்திருக்கிறார், தேவரீர் அங்கே எழுந்துள்ள வேண்டும் என்று கூறினார். அதற்கு ராமானுஜர், அனந்தாழ்வானே, இத்திருவேங்கட மலை நித்தியசூரிகளும் தவ சிரேஷ்டர்களும் உலவும் மலை, இம்மலையில் நான் கால் வைத்து நடப்பது அபச்சாரமாகாதா என்று கூறினார். அதற்கு அனந்தாழ்வார், சுவாமி, திருவரங்கத்தில் தங்களுடன் திருப்பணி செய்து கொண்டிருந்த என்னை இத்திருமலையில் நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்யுமாறு அனுப்பி வைத்தவர்கள் தாங்கள்தானே? நானே இம்மலையில் கால் வைத்து ஏறும் பொழுது தாங்கள் வரக்கூடாதா?
ஆதிசேஷனே மலையாக திருமலையில் மலையப்பனை தாங்கி நிற்கிறார். அவர் மீது எப்படி காலை வைத்து மலை மீது ஏற முடியும்? அது மட்டுமல்ல, நம்மாழ்வார் திருவேங்கடமலையே என் உடல் என்று கூறியிருக்கிறார். நான் எப்படி அதன் மீது காலடி வைப்பேன்? அது தகுமோ? அனந்தாழ்வான் ராமானுஜரை வணங்கி, நீங்கள் ஏறாவிட்டால் இனி யாரும் ஏறமாட்டார்கள், மலையப்பனை யாரும் தரிசிக்க வரமாட்டார்கள், பக்தர்களை காணாமல் பெருமாள் ஏங்கி விடுவார், பெருமாள் சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் என்றார். ராமானுஜர் யோசித்துவிட்டு ஏறத் தொடங்கினார். இருந்தாலும் காலை மலை மீது வைக்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. கால் வைத்து ஏறாமல் முழங்காலால் ஏறினார். முட்டியிலிருந்து ரத்தம் வரத் தொடங்கியது. அனந்தாழ்வானும் மற்றவர்களும், நீங்கள் இப்படி ஏறினால் மற்றவர்களும் உங்களையே பின்பற்றி இதுபோல் ஏறுவார்கள், அதனால் பக்தர்களுக்கு கஷ்டம் ஏற்படும், நாளடைவில் இந்த கஷ்டங்களால் அதிக பக்தர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும், யாரும் வரமாட்டார்கள் என்றார். ராமானுஜர் அனந்தாழ்வான் சொல்வதை கேட்டு மலை மீது ஏறினார். ராமானுஜர் வருகிறார் என்ற தகவல் கேட்டு திருமலை நம்பி மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். பெருமாளுடைய பிரசாதங்கள் மாலைகளை எடுத்துக்கொண்டு ராமானுஜரை வரவேற்றார். திருமலை நம்பிகளே எதிர்கொண்டு வரவேற்றதைக் கண்ட ராமானுஜர் மகிழ்ச்சியுடன் அதிர்ச்சியும் அடைந்தார். நம்பியை பார்த்து, இந்த சிறியவனை எதிர்கொண்டு அழைக்க மிகப்பெரியவரான தாங்கள் நேரில் வர வேண்டுமோ? வேறு யாரையாவது அனுப்பியிருக்கலாமே என்றார். திருமலை நம்பி, உடையவரே, இங்கே எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன். என்னை விட சிறியவர் வேறு யாரும் திருமலையில் கிடைக்கவில்லை. அனைவரும் என்னை விட உயர்ந்தவர்களாகவே இருந்தனர். அதனால்தான் நானே வந்தேன் என்று கூறினார். நம்பியின் சொற்களை கேட்ட ராமானுஜர், சுவாமி, தேவரீரை விட உயர்ந்தவர் வெங்கடவன் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி உள்ளம் உருகினார். நிறைகுடம் தழும்பாது என்ற பழமொழிக்கு ஏற்ப பக்தியின் எல்லை கண்ட பரம பக்தர்கள் தம்மை நான் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள், அடியேன் என்றே கூறுவார்கள். மற்றொரு அடியாரை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் பக்தியிலும் கல்வியிலும் தம்மை விட குறைந்தவராக இருந்தாலும் அவரை தேவரீர் என்றே கூறுவார்கள். அக்கொள்கைக்கேற்பவே திருமலை நம்பி தம்மை சிறியவன் என்று கூறிக்கொண்டார். திருமலை நம்பி, ராமானுஜா, நீயும் உன் சீடர்களும் பசியுடன் வந்திருக்கிறீர்கள். கோனேரியில் நீராடி வெங்கடவனை வணங்கிவிட்டு திருவமுது செய்யலாம் என்று கூறினார். இதை கேட்ட ராமானுஜர், சுவாமி, தாங்கள் மறந்து விட்டீர்களா? தேவரீர் அனந்தாழ்வாரிடம் அறுசுவையான உணவை கொடுத்து அனுப்பியிருந்தீர்களே, அந்த தேவாமிர்தத்தை போன்ற திருவமுதை உண்டுவிட்டுத்தானே வருகிறோம் என்றார். ராமானுஜர் கூறியதை கேட்ட திருமலை நம்பி ஆச்சரியத்துடன், ராமானுஜா, நான் அனந்தாழ்வானிடம் உணவு கொடுத்து அனுப்பவில்லையே. ராமானுஜரிடம் வந்த அனந்தாழ்வாரே அங்கு காணவில்லை. திருமலை நம்பியின் பின்னால் இருந்த அனந்தாழ்வார் ராமானுஜரிடம், சுவாமி, அடியேன் கீழ்த்திருப்பதிக்கே வரவில்லையே, இப்பொழுதுதானே தங்களை பார்க்கிறேன் என்றார். இது கேட்டு அதிசயித்தார் ராமானுஜர். உடனே திருமலை நம்பி, ராமானுஜா, தன் குழந்தை பசியோடு இருப்பதை எந்த தாயாவது பொறுத்து கொள்வாளா? அதுபோல நீயும் உன் சீடர்களும் பசியோடு இருப்பதை அறிந்த திருவேங்கடமுடையான் அனந்தாழ்வான் வடிவத்தில் வந்து உங்கள் அனைவருக்கும் தாமே உணவு பரிமாறியிருக்கிறார். ராமானுஜா, நீ வைணவத்தை வாழ்விக்க பிறந்தவன், வைணவத்திற்கு உடையவன், பக்தர்களுக்கு உடையவன், திருவேங்கடமுடையானுக்கும் உடையவன். நாங்கள் செய்த பாக்கியம் என்றார் திருமலை நம்பி. To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.